வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நான் போகும் பாதை. இன்னைக்கு நம்ம வெற்றிமாறன் இயக்கத்துல இளையராஜா இசையில விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியார் மற்றும் பலர் நடிச்சிருக்க விடுதலை பார்ட் 2 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விடுதலை பார்ட் 2 இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, பாவம் முன்ல சூரி யாரு, அவர் இந்த கம்பெனிக்கு ஏன் வந்தாரு, இவர் அவங்க தேடிட்டு இருக்க முக்கிய குற்றவாளி யாரு, அவர் எப்படி பிடிச்சாங்க, அந்த கம்பெனில அவருக்கு நடந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்ட் 1 காட்டியிருப்பாங்க. பார்ட் 2ல விஜய் சேதுபதி யாரு, சூரிய அவரை பிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் அவர் ஒரு முக்கியமான குற்றவாளியா மாறினாரு அப்படின்னு பல கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த விடுதலை பார்ட் 2 படம் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி இது ஒரு படைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய் எடுക്കുന്നത് படமா இருக்கு. அந்த 100 ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு விஷயத்த, மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்றது படைப்புகளா மாறுது. அந்த மாதிரியான ஒரு படைப்பா தான் இந்த விடுதலை பார்ட் 2 இருக்கு. இந்த படத்துல மேக்கிங் எப்படி இருக்கு, டைரக்ஷன் எப்படி இருக்கு, திரைக்கதை எப்படி இருக்குன்ற நம்ம சொல்லணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா அதை இயக்கி இருக்குது வெற்றிமாறன். ஒரு 3 வருஷம் 4 வருஷமா ஒரு படத்துக்கு அவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அவர் சாதாரணமா எடுக்கிற படங்களே எவ்வளவு குவாலிட்டியாகவும் எவ்வளவு நம்பகத்தன்மையோட இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த விடுதலை பார்ட் 2 படத்தை அவ்வளவு நம்பிக்கைக்குள்ள ஒரு படமா தான் அவர் எடுத்திருக்காரு. இந்த படத்தை குறைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இது கேமராமேன், ஸ்டண்ட்மேன், டயலாக் ரைட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட 100% இல்ல 200-300% கொடுத்த மாதிரியான ஒரு ஒர்க் இந்த படத்தில் நடந்துட்டு இருக்கு. முக்கியமா நிறைய தத்துவங்களும் வரையறைகளும் புரட்சிகரமான வசனங்களும் இந்த படத்துல நிறைய இருக்கு. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஒரு சிலருக்கு புரியாத தமிழ் இந்த படத்துல இருக்கு. அதுக்காக இந்த படத்தை ஒரு 2-3 வாட்டி பார்த்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா பேசப்பட்டிருக்க வசனங்கள் அனைத்துமே இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்பட்டுட்டவங்களுக்கான வசனங்கள் எல்லாமே அனல் பறக்க இருக்குது. ஒவ்வொரு வசனமும் ஒரு புரட்சியை உண்டு பண்ற மாதிரி இருக்கு. எல்லா காட்சி அமைப்புகளும் விசில் பறக்கிற மாதிரி இருக்கு. காட்சிப்படுத்தின விதமும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஓப்பனிங் சீன்ல கருணாஸ் அவங்க பையனோட ஒரு போர்ஷன் வரும். அந்த விஷுவல் கலர் கிரேடிங் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி படம் ஃபுல்லாவுமே கேரி அவுட் பண்ணி வந்திருந்தாங்க. மஞ்சு வாரியார் அவங்க போர்ஷன் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த முடி இல்லாம இருந்ததுக்கு அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்தது ரொம்ப அழகாவே இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருந்தது. வில்லனா வந்திருக்க சேத்தன் அவர்கள் இதுக்கு மேல ஒரு வில்லன், இப்படிப்பட்ட ஒரு வில்லன் நம்ம பார்க்க முடியாது. யதார்த்தமான வில்லனா இருந்தாரு. ஒரு கமர்ஷியல் படத்துல வர மாஸ் வில்லன் மாதிரிலாம் இல்ல. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு வில்லனா சேத்தன் அவர்கள் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ணதை விட செகண்ட் பார்ட்ல இன்னொன்னு பண்ணிருக்காரு. இவன் இன்னும் திருந்தலையாடா அப்படின்ற அளவுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு வில்லத்தனத்தை பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூரிய ஹைலைட் பண்ணிட்டு விஜய் சேதுபதியோட போர்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த பார்ட்ல விஜய் சேதுபதியோட போர்ஷன் அதிகமா இருக்கு, சூரியோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு படம் எடுத்துட்டுனா ஒரு ஹீரோவை காட்டிட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பின்னாடியே கதையை நகர்த்திட்டு போகாம அந்த சைட் கேரக்டர்ஸ் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே ஸ்பேஸை கொடுத்தது இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இன்டர்வல் பிளாக்லாம் வேற லெவல் இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஒரு பயம் என்ன வந்ததுன்னா, வன்முறை அதிகமா இருந்தது இந்த படத்துல. எங்க இது ஒரு மாமன்னன் மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்தது. ஏன்னா மாமன்னன்ல ஃபகத் ஃபாசில் கேரக்டர் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அவரை தான் ஹீரோவா செலிப்ரேட் பண்ணாங்க. எங்க விஜய் சேதுபதி பண்ற இந்த ஒரு வன்முறையை எடுத்துக்காட்டா எடுத்துட்டு போறாங்களோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வன்முறை தீர்வாகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்ததுனால இந்த மாதிரி வன்முறை பண்ணக்கூடாதுன்றது அவங்களே ஒரு பதிலா சொல்லிட்டாங்க. அதுவுமே ரசிக்க முடியா இருந்தது. இந்த படத்துல காட்டப்பட்ட வன்முறை எல்லாமே தனி மனிதனுக்கான வன்முறை கிடையாது, ஒரு சமூகத்துக்கான வன்முறை தான். அதனால தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த சமூகத்துக்காக போராடி கடைசி ஆயுதமா தான் அவங்க வன்முறை எடுத்தாங்க. அதுவுமே தீர்வில்லைன்றது இந்த படத்துல தெளிவா சொல்லிட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், வன்முறை தீர்வாகாது. இந்த படத்துல விஜய் சேதுபதியோட ஆக்டிங் எக்ஸ்ட்ராடனரியா போயிருக்கு. மகாராஜாக்கு அப்புறம் இது கன்ஃபார்ம் இதுக்கு ஒரு நேஷனல் அவார்டு எடுத்து வைங்கடா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆக்டிங் அவர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பாம்பு பிளாஸ்டுக்கு அப்புறம் ஒரு தரையில படுத்து அழுதுற சீன்லாம் நமக்கே கண் கலங்குற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் உண்மையிலேயே அந்த இம்பாக்ட்ல இருந்து வெளில வரது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ், அந்த மாதிரியான ஒரு நடிப்பு, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அதுல வெளியில வரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இந்த படம் என்ன சொல்லியிருக்குன்னா, முதலாளித்துவத்திற்கு எதிராக அவங்களோட அடக்குமுறை, அதிகாரம், அவங்களோட பணபலம் இதை எல்லாத்தையும் எதிர்த்து போராடுற ஒரு சாமானியன், அவனுக்கு வர கஷ்டங்கள், அவன் பண்ற வேதனை, அவனுக்கான புரட்சி, அவனுக்கான நியாயம், அவன் காட்டுற அந்த சமத்துவம், சம உரிமை, இது எல்லாத்தையும் பத்தி இந்த படம் பேசுது. மக்கள் தன் வாழ்க்கையில அன்றாடமா என்னத்தை சந்திக்கிறாங்களோ அதை தான் படமா எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு மக்களுக்கான படம். இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். எல்லாரும் ரசிக்கும்படியான, எல்லாருக்கும் புரியும்படியான ஒரு படத்தை தான் டைரக்டர் வெற்றிமாறன் எடுத்திருக்காரு. இந்த படம் கொண்டாட வேண்டிய படம். கண்டிப்பா இதை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். என்ன குழந்தைங்க கொஞ்சம் பார்க்க முடியாது, அதுக்காக இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்காம இருக்காதீங்க. ஒரே ஒரு டவுட் தான், யாருக்காக சூரி இவ்வளோத்தையும் பண்ணாரோ அந்த தமிழரசி கேரக்டருக்கு என்னாச்சுன்னே தெரியல.